இவர் சொன்ன விஷயங்கள் வந்து சரிதானா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா 2000 வருஷம் முன்ன வந்து பாண்டியன் எழுதிய பாடலை வந்து மேற்கோள் காட்டுறார். அந்த பாண்டியன் யார் அப்படின்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இந்த பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் தான் வந்து ஒரு பாட்டு எழுதுறாரு. அந்த பாட்டோடைய கடைசி 2 வரிகளை குறிப்பிடுறாரு. அது என்ன குறிப்பிடுறாருன்னா கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கீழே இருக்கக்கூடிய ஒருத்தன் கற்றான்னு மேலே இருக்கக்கூடிய ஒருத்தரும் அவன் பால் படுமே, அவன் கண் படுமே அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. இதில் நமக்கு என்ன தெரியுது? இவர் வந்து ஆக்சுவலாக கல்வியோட முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்ல வராரு. பின்னாடி வந்து வேற ஒரு விமர்சனம் வைக்கிறார். இதில் ஆனால் நான் புரிஞ்சிக்க வேண்டியது, திரு குமார் ராஜா தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் சங்க காலத்தில் வந்து எழுதின பாட்டு, ஆரிய படை கடந்த பாண்டியன் எழுதினது. அந்த காலத்தில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். 4 வர்ணமும் படித்தாங்க. எங்களை படிக்க விடலைன்னு சில அரசியல் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி இல்லாமல் 4 வர்ணமும் படித்தாங்க. அதனால தான் கீழ்பால் ஒருவன் கற்பின் அப்படின்னு 4 வர்ணமும் படித்தாங்கிறது மட்டும் இல்லை, வர்ணபேதம் இல்லாமல் படித்தவர்களை மதித்தார்கள். படித்தவங்களை மதித்தாங்க. அதுதான் என்ன அர்த்தம்? மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே, கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு குமாரராஜா தியாகராஜா அவர்கள் சொன்ன பாடலுக்கான அர்த்தம் என்னென்ன? 4 வர்ணத்திலும் படித்தார்கள், படித்த அத்தனை பேரையும் வர்ணபேதம் இல்லாமல் மதித்தார்கள் அப்படிங்கிறது தான்.